Morning students, today we'll just continue with our chapter 4, which is nothing but exponents and power. What did we see in the exponents and power? First we saw how to, we just found which is the base and which is the exponent. Okay, we just identified which is the exponent and which is the base. Okay, then we saw about the comparison of exponent and the base. Okay, we just saw about the comparison of exponent and base. Now we are just going to see about the law of exponents. Okay, we are just going to see about the law of exponents. Okay, we'll just see first law of the exponent today. Okay, now the first law is nothing but we are just going to see about the law of exponents. Okay, first law is nothing but we are just going to multiply the powers with the same base. Okay, you will be having same base but you are going to multiply the powers. Okay, we are just going to multiply the powers with the same base. Okay, see here, before going to the law, you just see here what I have already said. 2 power 3 is nothing but 2 power 3 in kudutanga, what does that means? 2 va 3 thara multiply pannum. Okay, that is nothing, that is the meaning, right? இப்போ அதே மாதிரி see here, இப்போ 2 power 5 கொடுக்குறாங்க. see here 2 power 5 கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம்? 2 va you need to multiply 5 times. Okay, you just need to multiply 2 with 5 times. Okay, you need to find that value. சேம் வே இப்போ 2 பவர் 3 தனியாக கண்டுபிடிச்சாச்சு, 2 பவர் 5 தனியாக கண்டுபிடிச்சாச்சு, ரைட்? இப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ 2 பவர் 3 இன்ட்டு 2 பவர் 5 கொடுத்தாங்க, என்ன பண்ணுவீங்க? இந்த வேல்யூ யூ நீட் டு மல்டிப்ளை. ஓகே, ரைட்? ஸோ வாட் இஸ் தி வேல்யூ ஹேவ் ஹியர் ஃபார் 2 பவர் 3? 8. ஃபார் 2 பவர் 5 யூ ஹேவ் தி வேல்யூ 32. ஸோ 8 இன்ட்டு 32 பண்ண போகிறீங்க. ஓகே, தட் இஸ் நத்திங் பட் 256. ஓகே, இதோட வேல்யூவை தனியாக கண்டுபிடிக்கணும், இதோட வேல்யூவை தனியாக கண்டுபிடிக்கணும். ஓகே, கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். தட் இஸ் நத்திங் பட் மல்டிப்ளைங் தி சேம் பேஸ் வித் பவர். இப்படி பண்ணால் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட், ரைட்? ஆர் எல்ஸ் யூ கேன் டூ லைக் திஸ் ஆல்சோ. see here 2 power 3 into 2 power 5 இப்படி மல்டிப்ளை பண்ணி ஹோலாக யூ கேன் மல்டிப்ளை as it is. ஸோ தட் இஸ் நத்திங் பட் 2 power 8. ஓகே, இப்போ எக்ஸ்போனண்ட்டாக இப்போ நீங்கள் வேல்யூவாக எழுதிருக்கீங்க, ரைட்? ஸோ இது இங்கே ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ்போனன்ட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ யூ நீட் டு ரைட் எக்ஸ்போனன்ட் ஃபார்மில். இங்கே எத்தனை 2 இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8. ஓகே, 8 2s இருக்குது. அப்போனா எப்படி எழுதுவீங்க? 2 power 8. கரெக்டாக? இங்கே 2 power 3 இருக்குது, இது 2 power 5. இது ரெண்டுத்தையும் தான் மல்டிப்ளை பண்ணுறீங்க. மல்டிப்ளை பண்ணி மொத்தமாக எழுதுறீங்க. இதில் எத்தனை 2s இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள். கவுண்ட் பண்ணி அத்தனை பவர். ஓகே, 8 2s இருக்கா, அதனால் 2 power 8. இப்படி இருந்தால் தானே 8 times 2 மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ தட் இஸ் நத்திங் பட் திஸ். ஓகே, see here ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 2 power 8 இன்னும் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். see here இந்த 2 power 8 எப்படி கிடச்சிது? இங்கே ஏற்கனவே 5 இருக்குது, இங்கே 3 இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். வாட் இஸ் 5 + 3? தட் இஸ் ஈக்குவல் டு 8. அதுதான் இங்கே கிடச்சிருக்கு. ஓகேவா? சேம் பேஸாக இருந்ததுன்னா, பவர் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா பவர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். இப்போ இங்கே 9 கொடுக்குறேன், இங்கே 2 கொடுக்குறேன். பேஸ் சேமாக இருக்கான்னு பாருங்கள். எஸ், பேஸ் இஸ் சேம். இந்த ரெண்டு பவரையும் ஆட் பண்ணிங்கன்னா அதோட ஆன்சர் கிடைக்கும். ஓகே, இது ரெண்டு பவரையும் ஆட் பண்ணுங்கள். 9 + 2 இஸ் நத்திங் பட் 10 11. ஸோ தி ஆன்சர் இஸ் 2 power 11. ஓகே, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் த ஆன்சர் வில் பி 2 power 11. 2 power 11 இஸ் நத்திங் பட் 2 11 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, பேஸ் வந்து சேமாக இருந்துச்சுன்னா தென் பவரை ஆட் பண்ணணும். ஓகே, தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் லா. இஃப் பேஸ் இஸ் சேம் தென் யூ கேன் ஆட் தி பவர்ஸ். ஓகே, வில் ஜஸ்ட் see another example also. see here, see the example here. see the first example. 5 square into மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதை பண்ணணும். ஓகே, அடிஷன்லாம் இருந்தாக்கா பண்ணக்கூடாது. ஒன்லி இன் தி மல்டிப்ளிகேஷன். see here, மிடில் மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இங்கே 5 இருக்குது. see 5 power 2 இருக்குது, 5 power 3 இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? பேஸ் ரெண்டும் சேமான்னு பாருங்கள். எது பேஸ்? இது பேஸு, இது எக்ஸ்போனன்ட். கரெக்டாக? பேஸ் ரெண்டும் சேமாக இருக்குது. அப்போ இதோட ஆன்சர் நீங்கள் எப்படி மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணால் இந்த ரெண்டு பவரையும் ஆட் பண்ணணும். மல்டிப்ளிகேஷனில் இருந்து ரெண்டுமே சேம் பேஸாக இருந்ததுன்னா நீங்கள் பவரை ஆட் பண்ணலாம். இதுதான் பவர். எக்ஸ்போனண்ட்டை தான் பவர்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ 2 + 3 இஸ் நத்திங் பட் 5. அப்போ ஆன்சர் என்னது? வாட் இஸ் தி ஆன்சர்? ஆன்சர் வில் பி 5 power 2 + 3 இஸ் நத்திங் பட் 5, ரைட்? ஸோ ஆன்சர் வந்து 5 power 5. அண்டர்ஸ்டுட்? ஃப்ராக்ஷனாக இருந்தாலும் சரி, நெகட்டிவ் நம்பராக இருந்தாலும் சரி, பாசிட்டிவ் நம்பராக இருந்தாலும் சரி, மல்டிப்ளிகேஷனில் இருந்து பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா ரெண்டு பவரையும் நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகே, அண்டர்ஸ்டுட்? see here இஃப் இது ரெண்டு பேஸும் சேமாக இருக்குது, பவரை ஆட் பண்ண போகிறேன். மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ரெண்டு பவரும் சேமாக இருக்குது. ஸோ அப்படியே ஆட் பண்ண போகிறேன், பவரை ஆட் பண்ணுறேன். see here 5 2 + 3 that is nothing but 5 power 5. ஸோ இதோட ஃபார்முலா என்னென்னா see here a
ஏங்கிறது ஒரு பேஸ், ஓகே, ஏங்கிறது பேஸ், ரெண்டும் சேமாக இருந்ததுன்னா, பவர் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா அது என்ன பண்ணலாம், ஏ பவர் m plus n ஆட் பண்ணலாம், பவரை ஆட் பண்ணிடலாம். ஓகே, see here, now if a is any non-zero rational number and m and n are positive integers, then see here, if both இது ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கணும், பவரில் இருக்க ரெண்டு நம்பரும் பாசிட்டிவில் இருக்கணும், ஓகேவா, சேம் பேஸாக இருக்கணும், பவரில் இருக்க ரெண்டு நம்பருமே பாசிட்டிவாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா யூ கேன் ஆட் டைரக்ட்லி. சரியா, இப்போ 5 பவர் -2 கொடுத்து 5 பவர் 3 கொடுத்தாங்கன்னா பண்ண முடியாது. ஓகே, ஆனால் வேற 5 பவர் 3 5 பவர் 2 இப்படி இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷனான்னு செக் பண்ணுங்கள், தென் பேஸ் சேமாக இருக்கான்னு பாருங்கள். சேமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், 5 பவர், இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், 3 + 2. வாட் இஸ் 3 + 2? 5 பவர் 5. ஸோ இதான் ஆன்சர். ஓகே, திஸ் இஸ் நத்திங் பட் தி ஃபஸ்ட் லா. ஓகே, இதுதான் ஃபஸ்ட் லா. ஜஸ்ட் ட்ரை டு ஃபைண்ட். இப்போ ஃப்ராக்ஷனில் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, சேம் ஃப்ராக்ஷனில் கொடுத்தாலும் சேம் தான். ஓகேவா, இங்கே பாருங்கள், -5/6 பேஸ் சேமாக இருக்கான்னு மட்டும் பாருங்கள், இது ரெண்டு பேஸும் சேமாக இருக்குது. ஓகேவா, பவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் அப்படியே ஆட் பண்ணலாம். -5/6 பவர் என்ன இருக்குது, 5 + 3. ஸோ 5 + 3 இஸ் நத்திங் பட் 8. Understood? This is the first law. Okay, students? We'll just see the second law in the next video. Thank you, students. Just solve the assignment which I am giving. Okay, thank you.